எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி எதிர்நீச்சல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே எதிர்நீச்சல் நிற்க போகுதா, என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோலங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் நாடகத்தை எடுத்த திருச்செல்வம் அவர்களோட இயக்கத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு வெளிவந்திருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சீரியல் முழுக்க முழுக்க பெண்கள் மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் வில்லனா பண்ணியிருந்த மாரிமுத்துவோட கேரக்டர் ஆதி குணசேகரன் அது ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ கவரப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் யங்ஸ்டரும் சரி பெரியவங்களும் சரி இந்த நாடகத்தை கொண்டாடி வந்துட்டு இருந்தாங்க. மாரடைப்பு காரணமாக மாரிமுத்து அவர்கள் இறந்து போகவே அவரோட கேரக்டரை அவரோட நண்பர் ஆதி குணசேகரனா நடிகரும் இயக்குனருமான வேலராமமூர்த்தி அவர்கள் பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்தில் அவரை ஆதி குணசேகரனா பார்க்க முடியல அப்படின்னாலும் போக போக அவரோட வில்லத்தனம் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த சீரியல் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் செமையாக பீக்கில் போய்கிட்டு இருக்கு. பெண்கள் எல்லாமே ஆதி குணசேகரனை விட்டு வெளியே வந்து தனியாக சுயமாக முன்னேறணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. புதுசாக தொழில் தொடங்க செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீரியல் இப்போ ரொம்பவே பீக்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஒரு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னும் அதுவும் ஜூன் 8ஆம் தேதியோட முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஸ்டோரி சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்ட் 2 ஒன்று போட்டு கூட எடுங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீரியலை முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னும் ஜூன் 8ஆம் தேதி இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ் போட போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. மேலும் திருச்செல்வம் அவர்கள் இன்னொரு நல்ல சீரியலில் நம்மளை வந்து சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு சீரியல் முடிவுக்கு வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியலை மிஸ் பண்ணுவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு ஆர்ஆர் பிரியாணி கடையோட உரிமையாளர் கார் வாங்கி கொடுத்திருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் ரொம்பவே கிரிஞ்சித்தனமான விஷயங்கள் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார். சமீபத்தில் தான் அவர் பிக் பாஸ் போயிருந்தார். பிக் பாஸில் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஓரளவு தெரிஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். முன்னளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் ஓரளவு கான்செப்ட் வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்திருந்தாரு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் பிக் பாஸில் இருந்த டைம் சென்னையில் பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்துருந்துச்சு. அதில் என்னோட கார் அடிச்சுட்டு போயிருச்சு. அதனால் இப்போ என்கிட்ட வந்து கார் கிடையாது, நான் ஆட்டோவில் தான் எங்கேயா இருந்தாலும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவர் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருந்தாரு. அவர் நினச்சிருந்தா அவருக்கு கார் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆர்ஆர் பிரியாணி கடை உரிமையாளர் அவருக்கு கார் ஒன்று பரிசளிச்சிருக்காரு. அந்த ஒரு வீடியோவை கூல் சுரேஷ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.